ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் உங்கள் ஒருவன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனைக்கிழங்கு வறுவல், கருணைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். இது ஒரு ஈஸியான டிப்ஸ். ஃபஸ்ட் ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ கருணைக்கிழங்கு வாங்கிட்டு வந்துடுங்க. அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதை நல்லா ஒரு வாட்டரில் போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு தக்காளி அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது ஒரு வெசிலில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த கருணைக்கிழங்கு அதில் போடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் கருணைக்கிழங்கு வேகட்டும். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடுங்க. கிழங்கு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ கிழங்குக்கு ஏற்ற மாதிரி வெந்துடும். அதுக்கு வேகிற வரைக்கும் ஒரு பிளேட்டில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. அது கூட ஒரு ஸ்பூன் மஞ்சள், வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு, அது 4 ஸ்பூனோ 5 ஸ்பூனோ நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. அப்போ தான் கருணைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும், சாப்பிடும் போது மொறு மொறுன்னு இருக்கும். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். புளி தண்ணி ஊற்றுறதால நம்ம லெமன் சேர்க்க தேவையில்லை. அடுப்பில் வெந்த கிழங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திருக்கு. அதை அந்த மசாலா கூட ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது உடையாமல் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மசாலா ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். அது ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தவாவில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதில் நம்ம மசாலாவில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கருணைக்கிழங்க இந்த மாதிரி போடுங்க. ஒரு பீசஸாக போடுங்க. அப்போ தான் அது கொஞ்சம் உடையாமல் வரும். அள்ளி எப்படி போட தேவையில்லை. அது ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆன உடனே இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. பாருங்கள், ஒரு சைடு நல்லா ப்ரௌனிஷாக வந்திருக்கு. கேஸை மீடியம் ஸ்பீடில் வைங்க. ஹையாக வைக்க வேண்டாம், லோவாக வைக்க வேண்டாம். மீடியமாக இருந்து ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது உடையாமல் நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்துடுச்சு. இப்போது நம்ம சாப்பிட அதை எடுத்துக்கலாம். சுவையான சூடான கருணைக்கிழங்கு ரெடிங்க. இது சாம்பார் சாதம், கீரை குழம்பு ரெண்டுத்துக்குமே சேர்த்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சாம்பாரில் இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ருசி நாக்குகளை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.